கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே மீண்டும் இந்த புதிய மாதத்திலே முதல் தேதியிலே ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் அவருடைய ஆசீர்வாதத்தினாலும் சந்திக்கும்படியான பாக்கியத்தை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ஏதோ இப்பொழுதுதான் புத்தாண்டு வந்தது போல இருந்தது. ஒரு மாதம் நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. 2வது மாதம் பிறந்திருக்கிறது. அடியெடுத்து வைத்திருக்கிறோம். நிச்சயமாக நம்முடைய பலன் அல்ல, நம்முடைய யுக்தி அல்ல, நம்மளுடைய தீர்மானங்கள் அல்ல. ஆனால் ஆண்டவருடைய மாறாத கிருபையால், அவருடைய சுத்த இரக்கங்களினாலே மீண்டும் புதிய பொலிவோடு, மீண்டும் ஒரு நம்பிக்கையோடு இந்த புதிய மாதத்திலே ஆண்டவர் எபெனேசர், இம்மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார் என்ற நம்பிக்கையிலே நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். தேவன் உங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய குடும்பத்தை, நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. அதற்கு மேலாக நீங்கள் கண்ணீரோடு, உபவாசத்தோடு, முழங்கால் படியிட்டு அனுதினமும் செய்கிற ஜெப விண்ணப்பங்களுக்கு இந்த மாதத்திலே ஆண்டவர் இறங்குவாராக. அதற்கான உத்தரவை தருவாராக. என்ன திட்டமெல்லாம் அனாதி தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறாரோ அது இந்த மாதத்தில் செயல்படுத்தும்படியாக ஆண்டவர் உதவி செய்வாராக. இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 147வது சங்கீதத்திலே கொடுக்கப்பட்ட 3வது வசனத்தை நான் உங்களோடு வாசிக்க விரும்புகிறேன். ஒரு மாதம் தான் கடந்து போயிருக்கிறது. ஆனால் அநேக ஜெப வேண்டுகோள். காரணம் என்னவென்றால், அநேகருடைய உள்ளம் உடைந்து போயிருக்கிறது. அது ஏதோ பொருளாதார நெருக்கடி என்று உடனடியாக நம்முடைய சிந்தனைக்கு வருகிறதாக இருந்தால் கூட, அநேக ஜெப விண்ணப்பங்கள், அநேகர் நேரடியாக அழைத்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்ட காரியங்கள் என்னவென்றால், சில வார்த்தைகள் இதயத்தை உடைத்திருக்கிறது. சில குடும்ப கருத்து வேறுபாடுகள் உள்ளத்தை உடைத்திருக்கிறது. நம்பி நம்முடைய ரகசியங்கள் எல்லாம் சொன்ன அந்த நபர், நான் எந்த ரகசியங்கள் எல்லாம் அவரிடத்திலே சொன்னேனோ, நான் இந்த ரகசியத்தை என் உள்ளத்திலே வைத்திருப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் அநேக இடங்களுக்கு என்னை ஒரு பரியாசமாக, நான் நடுத்தெருவில் வந்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மற்றவரிடத்திலெல்லாம் என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை சொல்லி என்னுடைய இதயத்தை நொறுக்க செய்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சில சமயத்திலே உங்களுக்கும் நேரிடலாம். உங்களுடைய குடும்பத்திலே எவ்வளவுதான் நீங்கள் முயற்சி எடுத்தாலும், எவ்வளவுதான் நீங்கள் விட்டு கொடுத்து போனாலும், எந்தவித அங்கீகாரம் இல்லாமல், எந்தவித ஒரு அரவணைப்பு இல்லாமல், உறவுகள் மரியாதையற்று, அன்பு தேவையற்று போய், அரவணைப்பு வேண்டாம் வெறுப்பாக மாறி, பிள்ளைகளும் கூட நம்பக்கூடாத காரியங்களெல்லாம் நம்பி ஏளனமாக பார்க்கும் பார்வை இன்று இதயத்தை நொறுக்கி போட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அல்லது உங்களில் யாருக்காவது தேவன் தருகிற வசனம், வாக்குறுதி, வாக்குத்தத்தம் இதோ நான் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 147 3வது வசனம், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். எத்தனை பேருடைய உள்ளம் இன்று காயப்பட்டு இருக்கிறது? எத்தனை பேருடைய இதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிறது? என்ன இருதயம் நொறுக்கப்பட்டு இருக்கிறது? அப்படி என்றால் என்ன? வார்த்தைகளினால், பல செய்கையினால், காட்டி கொடுத்ததினால், எவ்வளவுதான் அன்பு காட்டி, எவ்வளவுதான் பின்னாகவே சென்று, எவ்வளவுதான் மன்னியுங்கள் என்று சொல்லியிருந்தாலும், எவ்வளவுதான் சரி விட்டு விடுவோம், இனி நன்றாக இருப்போம் என்று நல்ல உறவுகள், நல்ல குடும்பம், நல்ல திருமணம் இவைகளெல்லாம் சரியாக போக வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு நாம் தியாகம் செய்து நாம் இதிலே
சந்தோஷமாக இருப்போம் என்றிருந்தாலும் அவர்கள் பேசுகிற வார்த்தை, அவர்கள் எடுக்கிற முடிவுகள், அவர்கள் பார்க்கிற பார்வை இன்று அநேகருடைய இதயத்தை காயப்படுத்தி இருக்கிறது. ரணம் இன்னும் ஆறாமல் இருக்கிறது. இன்னும் நொறுங்குண்ட இதயமாகவே இருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, ஒருவேளை கடந்த மாதம் சந்தோஷமாக ஆரம்பித்திருக்கலாம், ஒரு சில நாட்கள் சந்தோஷமாகவே வந்திருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு நாளும் கடக்க கடக்க வியாகுலங்கள், இடுக்கண்கள், துன்பங்கள், வேதனைகள், ஏன் சில பேருக்கு சுகவீனங்கள். இதுவரைக்கும் நல்லா தானே இருந்தோம், திடீர்னு ஒரு சின்ன வலி, என்னன்னு போய் பார்த்தா அந்த மருத்துவர்கள் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கிறது. இதயமே வெடித்து விடும் போல இருக்கிறது. ஆனால் அன்பு நிறைந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இருதயம் நொறுங்குண்டவர்களை நான் குணமாக்குகிறேன். அது பாவத்தினால் அல்ல, பலவித மனிதர்களின் உருவத்தில், குடும்பத்தினர் உருவத்தில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் நம்மோடு கூட நம்மை தெரிந்தவர்களே நம்முடைய முதுகில் குத்தும் அளவுக்கு பேசுகிற காரியங்கள், செய்கிற காரியங்கள் எல்லாம் மிகவும் ரணப்பட்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் இதயத்தையும் என் கண்களையும் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நொறுங்குண்ட இருதயத்தை நான் குணமாக்குகிறேன். அது எப்படிப்பட்ட வார்த்தைகளை நீ கேட்டிருந்தாலும், எப்படிப்பட்ட கசப்பான அனுபவங்கள் அனுதினமும் உன்னை உண்ணாமல் உறங்க விடாமல் தடுத்து நிறுத்தி இருக்கிறதோ, மனவேதனையினால், மன வியாகுலத்தினால், மன அழுத்தத்தினால் உன்னுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தாலும் நான் குணமாக்குகிறேன். மாத்திரமல்ல, அதோடு அவர் நின்று விடவில்லை. அவர் குணமாக்குகிறது மாத்திரமல்ல, அவர் சொல்கிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறேன். அவர் நம்மை தொட்டு நமக்கு காயங்களை கட்டுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நாம் படுகிற வேதனை அவருக்கு நன்றாக தெரியும். நன்றாக காயங்களை தெரியாதவர்கள் காயங்களை கட்ட முடியாது. அது எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறது, எந்த அளவுக்கு விரிவாக இருக்கிறது, எந்த அளவுக்கு ரணம் கொண்டதாக இருக்கிறது, எந்த அளவுக்கு வீரியம் கொண்டதாக அந்த காயங்கள் இருக்கிறது என்பது அந்த காயத்தை கட்டுகிறவர்களுக்கு தெரியும். ஆகவே தான் அவர்கள் எத்தனை துணி வைத்து கட்ட முடியுமோ, எவ்வளவு இறுக்கமாக கட்ட முடியுமோ, காற்று புகும் அளவுக்கு எப்படி அவர்கள் கட்ட முடியுமோ என்று அவர்களுக்குத்தான் தெரியும். நம்முடைய மருத்துவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே காயங்களை ஏற்றுக்கொண்ட அவர் நம்முடைய காயங்களை அவர் குணமாக்குகிறார். நம்முடைய காயங்களுக்கு அவர் கட்டு போடுகிறார், காயங்களை கட்டுகிறாராம். எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். எத்தனை முறை உங்களை எட்டி உதைத்தாலும், எத்தனை முறை உங்களை சீ என்று சொன்னாலும், எத்தனை முறை நீங்கள் எனக்கு பிரயோஜனம் இல்லை என்று நம்மை முகத்துக்கு முகமாக அவர்கள் சொன்னாலும் கலங்காதிருங்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். நம்மை உதாசீனப்படுத்தவர்களுக்கு முன்பதாக, நம்மை தீட்டு என்று நினைத்தவர்களுக்கு முன்பதாக, நம்முடைய அன்பை, நம்முடைய உறவை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதவர்களுக்கு முன்பதாக, நம்மை அங்கீகரிக்க விருப்பம் இல்லாதவர்களுக்கு முன்பதாக தேவன் நம்மை குணப்படுத்துகிறார். மாத்திரமல்ல, சங்கீதம் 51:17 கூட ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுக்கு ஏற்கும் பழிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அவர் தள்ளி விடுகிறது இல்லையா. மனிதர்கள் தான் நம்முடைய இதயத்தை காயப்படுத்தினார்கள். ஆண்டவரே, நீருமா காயப்படுத்த போகிறீர் என்று ஆண்டவர் சொல்றாரு. கவலைப்படாதம்மா, எப்பேற்பட்ட பாவங்கள் இருந்தாலும், எப்பேற்பட்ட சாப வார்த்தைகள் உன்மேல் சொல்லப்பட்டாலும், எப்படிப்பட்ட உன்னை நசுக்கி பிழிந்து எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வார்த்தைகள் உன் காதுகள் கேட்டாலும், அவைகள் அனைத்தையும் வேரோடு அறுப்பதற்கு நான் இருக்கிறேன். உன்னை குணப்படுத்தி, உன்னுடைய காயத்தை நான் கட்டி, நான் உன் அருகில் இருந்து உன்னை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 34
18வது வசனத்தை பாருங்கள். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நமக்கு காயம் ஏற்பட்ட உடனே தூரத்தில் நின்று வேடிக்கை பார்ப்பவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. நம்முடைய ஆண்டவர் அருகில் இருந்து, பக்கத்தில் இருந்து நம்மை குணப்படுத்துகிறவர், நம்முடைய காயங்களை கட்டுகிறவர், விடக்கூடிய கண்ணீரை துடைக்கிறவர், சஞ்சலத்தோடு இருக்கக்கூடிய, இடுக்கனோடு இருக்கக்கூடிய இருதயத்தை அவர் தட்டி கொடுத்து, கவலைப்படாதே மகனே, கவலைப்படாதே மகளே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தைரியமாக போ, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நீ பொல்லாப்புக்கு பயப்படக்கூடாது, காரணம் நான் உனக்கு நிழலாகவே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 34வது சங்கீதம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கு சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து பக்கத்துல இருக்கிறாரா? சில சமயங்களிலே நீங்கள் கண்கள் கட்டுப்பாட்டை இழந்து தாரை தாரையாக கண்ணீர் வடித்தாலும், ஒருவேளை எவ்வளவுதான் அழகான படுக்கையும் தலையணையும் இருந்தாலும் தூக்கம் வராத பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கவலைப்படாதப்பா, நான் உன் பக்கத்துல இருக்கிறேன். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். 20வது நூற்றாண்டின் ஆரம்பத்திலே கருப்பின மக்களை அடிமைப்படுத்தும் ஒரு பெரிய கலாச்சாரம் ஒன்று இருந்தது. அமெரிக்காவிலே, இங்கிலாந்திலே, ஐரோப்பாவிலே பல இடங்களிலே கருப்பர்களா என்றாலே இப்பொழுதும் கூட சில இடங்களிலே இவர்கள் அடிமையாயிருந்தவர்கள், அடிமைத்தனத்திற்கு உட்பட்டவர்கள் என்று கூட சொல்லக்கூடிய சூழ்நிலை. அப்படியானால் அந்த 20வது நூற்றாண்டிலே ஆரம்பத்திலே அமெரிக்காவிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு விவசாயி, நல்ல வாலிபன், நல்ல தரிசனம் வரம் பெற்ற ஒரு வாலிபன், அவருடைய பெயர் ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர், ஒரு கருப்பின வாலிபன். அவர் இந்த விவசாயத்தில் அவர் கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி செஞ்சதெல்லாம் எப்படியாவது இந்த அமெரிக்க நாட்டிற்கு அல்லது இந்த உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி அநேக இடத்துல அவர் போய் கேட்டாராம், தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இது கொஞ்சம் விளக்குறேன், இது அநேக விவசாயிகளுக்கு, அது வெள்ளையர்களாக இருந்தாலும் கருப்பர்களாக இருந்தாலும் அது பயன்படும் என்று. அவர் கொடுத்த விண்ணப்பத்துக்கெல்லாம் கிடைத்த பதில் என்ன தெரியுமா? நீ கருப்பினன், நீ பிரயோஜனமற்றவன், சமுதாயத்தில் அங்கீகாரம் என்று ஒரு சிறு அளவு கூட உனக்கு கிடையாது என்று சென்ற இடமெல்லாம் அவரை ஒதுக்கினார்கள். மறுக்கப்பட்டது அவருடைய விண்ணப்பங்கள். ஐயோ ஆண்டவரே, நான் என்ன குற்றம் செய்தேன்? ஏன் எல்லோரும் என்னை கருப்பு என்று சொல்லி ஒதுக்குகிறார்கள்? என்னை அவலட்சணமாக, கேவலமாக பார்க்கிறார்கள். நான் ஒரு அலுவலகத்தில் அடியெடுத்து வைத்தாலே ஏதோ சாபம் உருவமாக வந்துவிட்டது என்று என்னை பார்க்கிறார்கள். நான் என்ன செய்வேன் என்று அவர் கதறி அழுதார். எத்தனையோ முறை அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த காங்கிரஸிலே போய் எத்தனையோ விண்ணப்பங்கள் கொடுத்தாலும் வெளியே போய் என்ற ஒரு வார்த்தை மாத்திரம்தான் அவருடைய காதிலே அவர்கள் சொல்ல ஒலித்தது, வெளியே போ, கெட் அவுட் என்று. அப்படி ஒரு நாள் கண்ணீர் விட்டு இதயம் நறுங்குண்ட ஆவியோடு அவர் ஜெபித்தார். ஆண்டவரே, நான் என்ன செய்வேன்? ஏன் என்னை ஒதுக்குகிறார்கள்? ஏன் என்னை உதைக்கிறார்கள்? நல்லதை நினைத்து வருகிறேன், ஆனால் தீமையைத்தானே எனக்கு கொடுக்கிறார்கள் என்று. அப்பொழுது ஆண்டவர் பேசின சத்தத்தை அவர் கேட்டாராம். உன்னிடத்தில் இருப்பது என்ன என்று மோசையின் இடத்திலே ஆண்டவர் கேட்டார். அதே போல அவர் சுற்றி பார்த்தா ஒரு வேர்க்கடலை, பீனட், ஒரு வேர்க்கடலை அங்கே கிடந்துச்சான். ஆண்டவரே, என் கையிலையும் ஒன்றும் இல்லை, சுத்தி முத்தி பார்த்தா அங்க பக்கத்துல கூட ஒன்றும் இல்லை, ஆனா இந்த ஒரு கடலை தான் ஆண்டவரே இருக்குது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் இந்த சம்பவத்தை வாசித்த பிறகு. ஒரு கடலை தான் ஆண்டவர் இருக்கு, பரவாயில்ல, போதும்பா, அதை வைத்து உன்னை ஆசீர்வதிக்கிறேன்ட்டு சொல்லி அதை வைத்து நீ ஆராய்ச்சி செய். உலகம் உன்னை திரும்பி பார்க்கும், உலகம் உன்னை அங்கீகரிக்கும், உலகம் உன்னை கையிலே ஏந்தி கொண்டு போகும். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நொறுங்குண்ட இருதயம் உனக்கு இருக்கிறது என்று நீ நினைத்து விடாதே. நறுங்குண்ட ஆவியோடு நீ வாழ்கிறாய் என்று நீ முடிவெடுத்து விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் குணப்படுத்துகிறேன், உன்னுடைய காயப்பட்ட அந்த இருதயத்தில் இருக்கக்கூடிய ரணங்களை எல்லாம் நான் கட்டுப்போட்டு நான் ஆற்றுகிறேன் என்றார்.
சரித்திரம் சொல்லுகிறது, அவருக்கு பேரே பீனட் மேன் என்று பிற்பாடு அழைக்கப்பட்டது. 300 வகையான உணவுப் பொருட்களை பீனட் பட்டர் என்று அழைக்கிறோமே, அந்த பீனட் பட்டரை முத உருவாக்கினவர், தயாரித்தவர் இந்த ஜார்ஜ் வாஷிங்டன் கார்வர். 300 விதமான, அந்த நிலக்கடலிலே 300 விதமான உணவுப் பொருட்களை தயாரித்தார். அந்த காங்கிரஸிலே போய் எனக்கு இவ்வளவு காரியங்களை செய்ய முடியும் அப்படின்னு சொன்னப்போ அவங்க மறுபடியும் எட்டி உதைக்காத குறைதான். இருந்தாலும் இவ்வளவு பொருட்களை கையில வச்சு கொண்டு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இடைவெளி நேரம் ஒரு 5 நிமிஷம் இருக்குது, பிரேக், டீ பிரேக்ன்ட்டு. அந்த 5 நிமிஷத்துல எல்லாரும் போய் அந்த ரெஸ்ட் ரூமுக்கு அல்லது அந்த டீ குடிக்கிறதுக்கு, பிஸ்கட் சாப்பிட்றதுக்கு அப்படி இப்படி கலைஞ்சு போவாங்க. அந்த நேரத்துல வேணா நீ பேசுமுன்னா பேசிக்கோ அப்படின்னாங்களாம். எப்படி? எல்லாரும் இல்லாத நேரத்தில் பெஞ்சுக்கா பேச முடியும், சேருக்கா பேச முடியும்? சரி என்று அவர் பேசினார். அவருடைய வார்த்தை, அவருடைய நிரூபிக்கக்கூடிய அத்தனை காரியங்கள் அந்த மைக்கின் மூலமாக கேட்கப்பட்டது. வெளியில் சென்ற ஒரு நிமிடத்திற்குள் எல்லோரும் மீண்டும் வந்தார்கள். இடம் நிரம்பி இருந்தது. அவருடைய பேச்சை ஒரு சப்தம் இல்லாமல் எல்லோரும் கேட்டார்கள். எல்லோரும் அவருடைய கண்டுபிடிப்பை, ஆராய்ச்சியை ஆசீர்வதித்தார்கள், அங்கீகரித்தார்கள். அதற்கான எல்லா உதவிகளையும் செய்கிறேன் என்று வாக்கு கொடுத்தார்கள். அவர் இன்று உயிரோடு இல்லை, ஆனால் அவருடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது 1928 அந்த காங்கிரஸ் அவரை அங்கீகரித்து அவர் தயாரித்த அத்தனை உணவுப் பொருட்களையும் அமெரிக்கா முழுவதும் விற்பதற்கு அங்கீகாரமும் அனுமதியும் கொடுத்தது. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் நொறுங்குண்ட இருதயத்தை அவர் தள்ள விடுவதில்லை. நறுகுண்ட ஆவியை அவர் ஏதோ கண்டும் காணாமல் போவதில்லை. உங்களுடைய இதயம் இன்று நொறுங்கி இருக்கிறதா? உங்களுடைய இதயம் இன்று உடைந்து இருக்கிறதா? உங்களுடைய இதயத்தில் ரணம் ஆறாமல் இருக்கிறதா? அந்த கசப்பான அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய இதயத்திற்கு ஒரு இதமாக இல்லாமல் கசப்பை கொடுத்து கொண்டிருக்கிறதா? பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்லுகிறார், நொறுங்குண்ட இதயத்தை ஆண்டவர் குணப்படுத்தி அவர் காயம் கட்டுகிறார் என்று. நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் எனக்கு பிரியமானவர்களே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அவரும் ஒரு காலத்தில் காயப்பட்டவர் தான். அவருடைய இதயமும் ஒரு காலத்தில் நொறுக்கப்பட்டதுதான். உங்களுடைய வேதனை அவருக்கு தெரியும். உங்களுடைய காயத்தின் ஆழம் அவருக்கு புரியும். ஜெபிப்போமா? எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, பிப்ரவரி மாதத்தின் முதல் தேதியிலே வந்திருக்கிறோம். அநேகர் இதயம் நொறுங்குண்டவர்களாக, ஆவி நறுங்குண்டவர்களாக என்ன செய்வது என்று அங்கலாய்த்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்கள் அருகில் வாரும். எங்களுடைய காயங்களுக்கு மருந்தாக வாரும். குணப்படுத்தும் மருத்துவராக வாரும். உண்மையே நம்பியிருக்கிறோம் ராஜா. கைவிடாமல் காத்துக்கொள்ளும். இந்த மாதம் எங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக, ஆசீர்வாதமான மாதமாக, நீர் எங்களை அங்கீகரித்து முன்னோக்கி செலுத்துகிற மாதமாக இருக்க ஆண்டவர் உதவி செய்யும். கண்ணீரை துடைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரேவதி.